சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 1ஆம் தேதி. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். யாத்ராமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 7வது வசனம். அர்னவாவின் போரடிக்கும் களம்தான் தாவீதுக்கு தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கான இடமாகவும் தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்ட இடமாகவும் இருந்தது. அதே இடத்தில்தான் ஆபிரகாம் தேவனுடைய பரீட்சையில் தன்னை நிரூபித்தான் மற்றும் விசுவாசத்தின் கடைசி சோதனையிலும் தேர்ச்சி பெற்றான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனத்தில் தேவன் அவனுக்கு தரிசனமாகி மோரியா மலையில் அவனுடைய ஒரே குமாரன் ஈசாக்கை பலியிட சொன்னார். தேவனை கேள்வி கேட்காமல் ஆபிரகாம் ஈசாக்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் அவனை கிடத்தி தன் குமாரனை கொன்றாலும் கர்த்தரால் அவனை எழுப்ப முடியும் என்று நம்பி அவனை பலியிட ஆயத்தமானான். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை அல்லது அவருடைய வழிகளை சந்தேகிக்காமல் அல்லது கேள்வி கேட்காமல் நாமும் தேவனுடைய வீட்டில் நம்முடைய பங்கை பெறலாம். தேவன் என்ன சொன்னாலும் அவருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசியுங்கள். அவர் தவறு செய்ய மாட்டார். சில சமயங்களில் தேவனை விட நமக்கு நன்றாக தெரியும் என்று பேதுருவை போல் வாதிட நாம் ஆரம்பிக்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 9லிருந்து 16வது வசனம் வரை தேவன் பேதுருவிடம் 3 முறை பேசினார். பேதுரு அப்படியல்ல ஆண்டவரே என்று சொன்னான். கர்த்தர் யாரையும் தவறு செய்ய கேட்பதில்லை. ஆனால் பேதுரு அவருக்கு கீழ்ப்படிய மறுத்து முழு மனதுடன் வாதிட்டான். கர்த்தர் நம்மிடையே செய்யும் கிரியைகளை கேள்விக்குறியாக்குவதன் மூலம் நாம் அவரை எவ்வளவாக துக்கப்படுத்துகிறோம் என்பதை நாம் உணரவில்லை. நாம் மிகவும் நல்லவர்களாகவும் கீழ்ப்படிதலுடனும் அவருடைய சேவையில் சுறுசுறுப்பாகவும் இருந்தும் இத்தகைய துன்பங்கள், சிரமங்கள், துயரங்கள், வேதனையான அனுபவங்களையும் தேவன் ஏன் அனுமதிக்கிறார் என்று நாம் கேள்வி கேட்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11லிருந்து 15வது வசனம் வரை கர்த்தர் அனனியாவிடம், நீ எழுந்து நேர் தெருவுக்கு போய் தர்சு பட்டணத்து சவுல் என்றழைக்கப்படும் நபரை யூதாவின் வீட்டில் விசாரிப்பையாக என்று சொன்னார். அப்பொழுது அனனியாவும் தயங்கினான். ஆனால் ஆண்டவர் அவனை நோக்கி, நீ போ, ஏனெனில் அவன் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் என்றார். எனவே நாமும் அறியாமல் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சந்தேகிக்கவோ கேள்வி கேட்கவோ அல்லது வாதிடவோ கூடாது. நம்முடைய ஞானம் தேவனிடத்தில் மதியினம். ஆகவே அவருடைய வீட்டிற்கான தேவ நோக்கத்தின் வெளிப்பாட்டை நாம் பெற வேண்டும். நாம் நல்ல கட்டடங்களை கட்டலாம் மற்றும் பிரசங்கங்களை செய்யலாம். ஆனால் தேவ திட்டத்திற்கும் நோக்கத்திற்கும் இன்னும் நாம் வராமல் இருக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 132வது சங்கீதம் 7வது வசனத்தில் தாவீதுக்கு தேவன் தன் வீட்டில் தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தியதாக தெரிகிறது. நாம் பணிவு மற்றும் நொறுங்குண்ட இதயத்துடன் அவருடைய பாதத்திற்கு வரும்போது நாம் வெளிப்பாட்டை பெறுவோம். ஆவியோடு உண்மையோடு தம்மை ஆராதிக்கும் மனத்தாழ்மையும் நொறுங்குண்ட இருதயத்தையும் தேவன் விரும்புகிறார். இப்படி ஆராதிக்க கற்றுக்கொண்டவர்கள் நாளுக்கு நாள் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய வீட்டை கட்டுவதில் பங்கு கொள்ள அவர்கள் ஆயத்தமாகவும் இருப்பார்கள். இப்படியாக பிரியமான ஆராதனை தேவனுக்கு கொடுக்க நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஆனால் பலர் பெறுவதை மட்டுமே விரும்புகிறார்கள். பலர் வார்த்தைகளால் ஆராதிக்கிறார்கள், ஆனால் தங்கள் இருதயத்திலிருந்து அல்ல. சங்கீதத்தின் புஸ்தகம் 132வது சங்கீதம் 8வது வசனத்தில் தாவீது தேவனுக்கு இளைப்பாறுதலையும் திருப்தியையும் மகிழ்ச்சியும் கொடுக்க விரும்புவதாக கூறுகிறான். வாழ்க்கையின் சிறிய காரியங்களில் கூட நாம் தேவனை தேட வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து செய்ய வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக நம்முடைய இருதய அரியணையில் அமர்த்தும் போதுதான் இப்படிப்பட்ட வாழ்க்கை சாத்தியமாகும். பிறகு அனுபவத்தில் கற்றுக்கொள்வோம். நம்முடைய கீழ்ப்படிதல் தேவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்.